சின்ன செய்தி, நமக்கு தெரிஞ்ச பழக்கமான செய்தி. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தர் என் பலனும் என் கீதமும் ஆனவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறது, நான் உன்னுடைய தேவன், நான் உனக்கு பலனானவர். இந்த பாடலை பாடினது யாருன்னு பார்த்தா 1ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. கர்த்தரை பாடுவேன், கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளிவிட்டார். கர்த்தர் என் பலன். ஹல்லேலூயா. My young boys and girls, you have to shout for joy and say, the Lord is my strength. கர்த்தர் என்னுடைய பலன். நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலேயும், நம்முடைய எல்லா வேளைகளிலேயும் நாம் சொல்ல வேண்டியது, கர்த்தர் என்னுடைய பலன். உடைய சுகவீனமா இருக்கும்போது படுத்துக்கிட்டு சொல்ல வேண்டியது, கர்த்தர் என்னுடைய பலன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு பலன் ஆகிவிட்டால் எல்லா சூழ்நிலை நாம் பாட்டு பாட ஆரம்பித்து விடுவோம். ஹல்லேலூயா. நீங்களும் யோசிக்கலாம், என்ன ஆண்டவர் பலன், ஆண்டவர் பலன் சொல்றது ஈஸியா? ஆண்டவர் பலன் இவன் தானே, மனுஷன் தானே சொன்னான். ஆண்டவர் சொன்னாரா? உனக்கு பலன் கொடுத்துருக்க ஆண்டவர் சொன்னாரா? ஆண்டவர் சொன்னார் நீ பலசாலின்னு சொன்னாரா? ஆண்டவர் பலசாலின்னு சொல்லும்போது நமக்கு என்ன பேர் கொடுத்துருக்கா தெரியுமா? வாசிக்க பார்க்கலாம். என்னாகமம் 23:22. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. என்னவா உங்களுக்கு நமக்கு என்ன பலன் இருக்கா? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். They have the strength of the unicorn. இந்த காண்டாமிருகத்துக்குள்ள பலன் உனக்கு உண்டாம். காண்டாமிருகம் எதையும் தகர்த்து விடும். காண்டாமிருகத்தை வேட்டையாடுகிறது. ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னதாக ஒரு நாள் நான் ஒரு இதில் பார்த்து கொண்டு இருந்தேன், ஒரு சீரியலில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். காண்டாமிருகத்தை வேட்டையாடுகிறவர்கள் லாரியில் போகிறாங்க. லாரியில் போய் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் ரோப்ஸ், நீள ரோப்பு கொண்டு சுருக்கு போட்டு அது கழுத்தில் போடன்னு போகிறாங்க. இந்த பக்கத்தில் ஒரு ரோப், ஒரு லாரி அந்த பக்கத்தில் அது நெருக்குது. அது ஓடிட்டே இருக்குது. ஓடிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அது ஓடி விட்டு லாரி அது பக்கத்தில் போன உடனே ஓங்கி ஒரு இடி அந்த லாரி இடிக்குது. லாரி அப்படியே உருண்டு விழுது கீழே. அப்போ காண்டாமிருகத்தின் பலன் என்ன? காண்டாமிருகம் ஒரே இடி இடிச்சா லாரி உருண்டு விழுந்துடும். அடுத்த லாரிக்காரன் இழுத்துட்டே போகிறான். அப்படி ஒரு உண்மையை மிச்சது, கயரை பிடிச்சி தான் வெளியே வந்து விழுந்தான். அப்போ காண்டாமிருகத்தினால யாரால அவளை ஈஸியாக பிடிக்க முடியாது. காண்டாமிருகம் அவ்வளோ பலமுள்ள ஒரு மிருகம். அதே போல் மல்கியாவில் ஆண்டவர் சொல்லுவார், நீ கொழுத்த கன்றுகளை போல. ஆண்டவர் சொல்லுவார், நீ மந்தைக்கு முன் நடக்கும் கடாக்களை போல. அப்ப நம்ம யாரு? ஆண்டவருக்கு நம்ம ஒப்பிட்டு சொல்றதுக்கு ஒரு மனுஷன் கிடைக்கல. ஆண்டவர் சொன்னார், காண்டாமிருகத்தை போல, கொழுத்த கன்றுகளை போல, கடாவை போல என்று சொல்லி ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பலத்தினால் இடைகட்டி இருக்கிறேன்னு சொல்லுவார். தாவீதை கேட்டா சொல்லுவான், நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன். ஏன்? கர்த்தர் என்னுடைய பலன். ஆண்டவர் பலனா இருக்கிறபடினாலே வெண்கல வில்லும் என்னுடைய கையினாலே உடையும். எல்லா எதிர்ப்பின் மத்தியிலேயும் ஆண்டவர் எனக்கு பலன். உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன், ஆண்டவர் உன்னுடைய பலனா இருந்தால் இந்த பலன் உங்களுக்கு இருக்குதா? ஆர் யூ ஷுவர் யூ ஹேவ் திஸ் ஸ்ட்ரென்த்? இந்த பலன் எப்படி பெற்றுக்கொள்வது? இந்த பலன் உண்மையா நமக்கு இருக்கா? உண்மையாக இந்த பலத்தினாலே நாம் இருக்கிறோமா? Do we have this strength really? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பலன் எப்படி வருகிறது? எப்படி யார் உங்களை பலப்படுத்த முடியும்? உங்களுடைய பலவீன நேரத்தில், சுகவீன நேரத்தில் யார் உங்களை பலப்படுத்த முடியும்? உங்களுக்கு பலன் காண்டாமிருகத்துக்கு பலன் எப்படி வரும் என்று கேட்டால் ஆண்டவர் சொல்லுவார், 1 நாளாகமம் 29:12. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. ஆண்டவருடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஆண்டவருடைய கரத்தினாலே தான் உன்னை பலப்படுத்த முடியும். Only God can make you strong. ஒன்றுக்கு முதவாத சாதாரண உள்ள மனுஷனை
கர்த்தருடைய கரத்திலே போய் உட்கார்ந்து விடுவோமா, அவர் சொல்லுவார், ஐ வில் மேக் யூ ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லுவார். நான் உன்னை பலவானாய் மாற்றுகிறேன், நீ பலவான் என்று ஆண்டவர் சொல்லுவார். ஆகவே பலவீனன் பலவான் என்று சொல்ல வேண்டும். நாம் யாருமே பலவீனன் 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 சொல்லிட்டு இருக்கவே கூடாது. கர்த்தருடைய கையிலே போய் விடுவோம். ஆனால் எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு பலவீனம் அதிகமாக வருதோ, எப்பெல்லாம் சுகவீனம் அதிகமாக வருதோ, நம்ம செய்ய வேண்டியது ஆண்டவரே போய், ஆண்டவரே கொஞ்சம் பலப்படுத்தும், ஆண்டவரே என்னை கொஞ்சம் பலப்படுத்தும், ஆண்டவரே நீர் என்னை கொஞ்சம் பலப்படுத்தும், ஆண்டவரே உம்முடைய பலத்தினாலே என்னை கொஞ்சம் தொடும், ஆண்டவரே. எதில் பலன் வேணும் உங்களுக்கு? எல்லா விதமான பலனும் எல்லாருக்கும் வேணும். அது மாத்திரமல்ல, எதிர்காலம் முழுவதும் நம்முடைய வாழ்க்கை வெற்றிகரமாய் அமைவதற்கு நமக்கு கர்த்தருடைய பலன் வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடும்பத்தை கொண்டு நடத்துவதற்கு பலன் வேண்டும். ஆண்களுக்கு பலன் வேணும், பெண்களுக்கு பலன் வேணும். குடும்பத்தை கொண்டு நடத்துவதற்கு யார்தான் பலப்படுத்த முடியும்? கர்த்தரே பலப்படுத்த முடியும். பலன் வேண்டும்னு சொன்ன உடனே யோசிக்க வேண்டியது, நான் கர்த்தருடைய சமூகத்தில் போகிறேன், கொஞ்ச நேரம் அவர்கிட்ட உட்கார்ந்து முட்டு போட போகிறேன். ஐ எம் கோயிங் டு kneel down in the presence of God. ஆண்டவரை பார்த்து கேட்க போகிறேன், ஆண்டவரை கொஞ்சம் பலப்படுத்தும், ஆண்டவரை நீ என்னை பலப்படுத்தும். உடனே சங்கீதக்காரன் சொல்லுவார், அவர் என்னை பலத்தால் இடை கட்டி. அல்லேலூயா. எப்போ ஆண்டவர்கிட்ட போய் கேட்டோமோ, ஆண்டவர் நமக்கு பலத்தை தந்து பலத்தால் இடை கட்டுவார். அந்தந்த நேரத்துக்கு வேண்டிய பலன், அந்தந்த நேரத்துக்கு வேண்டிய கிருபை. ஞாபகம் அப்படி நான் சொல்லுறேன், நான் மலேசியா சிங்கப்பூர் போன ஜமத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை இரவெல்லாம் மீட்டிங்கை முடிச்சுட்டு தொண்டையில், எனக்கு அப்போ தொண்டை ரொம்ப பேர் அந்த காலம். அடுத்த நாள் காலையில் எழுந்திருந்து சத்தமே வெளியே வரல, காட்டினேன். நான் கட்டில் ஒரு வாரம் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஆண்டவரே நாங்கள் அங்கேருந்து இங்கே வந்திருக்கிறோம், அங்கே ஜெபம் பண்ணி எத்தனையோ பேருக்கு விடுதலை கிடைக்குது, நாங்கள் ஜெபம் பண்ணி எத்தனையோ பேருக்கு சுகமாகுது. ஆண்டவர் இந்த தொண்டை பிரச்சனை எனக்கு நீ சுகத்தை தரப்படாதா, ஒரு பலனை தரப்படாதா, ஆண்டவரே ஒரு பலனை தாரோம். ஆண்டு உடனே சொன்னார், என்ன சொன்னார்? ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, என் கிருபை உனக்கு போதும். சில நேரங்கள் ஆண்டவர் ஸ்ட்ரைட்டாக நமக்கு பதில் கொடுத்துருவார், சில நேரம் அவர் கொஞ்சம் சுற்றி வந்துடுவார். அவர் சொன்னார், நான் அவனுக்கு பலன் தாரேன், உனக்கு சுகமாக்குறேன்னு சொல்லல, என் கிருபை உனக்கு போதும். எனக்கு அர்த்தம் என்ன? தொண்டையிலேருந்து ஒரு முழுமையான விடுதலை கொடுக்க மாட்டேன், இதனுடைய சிஸ்டம் அப்படி தான் இருக்கும். ஆனால் அந்தந்த நேரத்துக்கு வேண்டிய கிருபையை கொடுத்து உன்னை உபயோகிப்பேன். அப்படி ஆனால் எனக்கு வேண்டிய பலன் வேண்டிய நேரம் ஆண்டவர் தருவார். அதே போல் அன்றைக்கு போய் மீட்டிங் ஆரம்பித்து கொஞ்ச நேரத்தில் பாடிக்கிடி எல்லாம் முடிச்சு நான் போகும் பொழுது கர்த்தர் 2 வார்த்தையை பேச ஆரம்பித்த உடனே தொண்டை ஆண்டவர் திறந்தார். அந்த நேரத்திலேயே ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு நான் மீதி கூடத்தை நடத்தி முடித்தேன். கர்த்தருடைய பலன் நமக்கு கிடைக்கும். எந்த நேரமானாலும் சரி, ask for God's strength, he will strengthen you. ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். வாசிப்ப சங்கீதம் 18, 20, 32, 39. என்னை பலத்தால் இடைகட்டி, என்னை பலத்தால் இடைகட்டி என் வழியை செவ்வாய்ப்படுத்துகிறவர் தேவனே, என்னை வழியை செவ்வாய்ப்படுத்துகிறவர் தேவனே. அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை அவர் என் கால்களை மான் கால்களை போல் மாற்றி என்னுடைய உயர் ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். அன்னைக்கு எல்லாம் மெசேஜ் முடிஞ்சு எல்லாம் வந்தவொடனே தொண்டையை பற்றி ஆட்டோ சொன்னேன். உடனே சொன்னா, இல்லையா இன்னைக்கு உங்க வாய்ஸ் ரொம்ப கிளியரா இருந்தது, நாங்க ரெக்கார்ட் பண்ணிட்டோம் நாங்க மெசேஜ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய பலன் உனக்கு எப்பவும் உண்டு, நீ அவரை பற்றி கொள்வாயானால். ஹல்லேலூயா. யார் யாருக்கு இன்னைக்கு தேவ பலன் வேணுமோ பிடிச்சிங்க ஆண்டவரை. லார்ட் கிவ் மீ யுவர் ஸ்ட்ரெங்த். 2வது ஆண்டோடைய பலன் வேண்டும் என்றால் மீகா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நானோ யாக்கோபுக்கு அவன் மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்கும்படி கர்த்தருடைய ஆவி அருளிய பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன். ஒரு மனுஷனுக்கு இன்னொரு பலன் வேண்டுமானால் அந்த பலன் யார்கிட்ட தான் வரும்? கர்த்தருடைய ஆவியிலே உனக்கு ஒரு பலன் வரும். ஆண்டவர் அந்த பலன் ஆவியில வைத்து விட்டார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். Do you need efficiency? This is the Holy Spirit. Do you need the ability? This is the Holy Spirit. Do you need power? This is the Holy Spirit. Do you need might? This is the Holy Spirit. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது உனக்கு வெறுமனே பலன் சொல்றது இல்ல,
உன்னுடைய வேலையை செய்வதற்கு வேண்டிய எஃபிஷியன்சி, உன்னுடைய வேலையை கவனிப்பதற்கு வேண்டிய எபிலிட்டி, உன்னுடைய காரியங்களை கருத்தாய் செய்வதற்கு வேண்டிய எபிலிட்டி, மைட், வல்லமை, பார், த ஸ்ட்ரென்த் எல்லாம் கிடைக்கும் எப்போ? பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது. ஒருவேளை இன்னும் எங்கே கர்த்தரை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறலன்னு சொல்கிறவங்க யாராக இருந்தீங்கன்னா சீக்கிரத்தில் ஜெபம் பண்ணி ஆண்டவரை கேட்டு, ஆண்டவரே என்னை அபிஷேகம் ஆண்டவரேன்னு கேளுங்க, கேட்டு வாங்கிக்கிடுங்க. நல்லா தெரியும், ஜப கூட்டத்துக்கு வரும் பொழுது பாவம் போல மூச்சோட முடியாமல் நடக்கூட முடியாமல் அப்படியே பாவம் போல வருவாங்க. வந்து ஜெபம் பண்ண ஆரம்பிப்பாங்க. கொஞ்ச நேரத்தில் ஒரு அபிஷேகம் வந்து அவங்க மேலே விழும், கர்த்தருடைய தொடுதல் வந்து விழும். ஆவியில் நிறைஞ்சு துள்ளி குதிச்சு அந்நிய பாஷையில் பேசி எல்லாம் துள்ளி விடுவாங்க. முடிஞ்சவன் இப்படியே எழுந்து ஜம்முன்னு நிற்பாங்க. என்னன்னு கேட்டால், நான் சுகமில்லாமல் வந்தேன், கர்த்தர் சுகப்படுத்தினார். நான் சுகமில்லாமல் வந்தேன், கர்த்தர் நான் பலப்படுத்தினார். நடக்கக்கூட பலன் இல்லாமல் வந்தேன், அபிஷேகத்தை பெற்றேன், ஆண்டவனை பலப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இரண்டாவது உனக்கு கிடைக்கிற பலன் பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே. ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு முதலாவது பலன் கர்த்தரிடத்திலிருந்து, இரண்டாவது பலன் கர்த்தருடைய அபிஷேகத்திலிருந்து. ரெண்டு பலனை ஆண்டவர் முக்கியமாக தேவை. மூன்றாவது ஒரு பலன் இருக்கு, ஐசையா 30:15. நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனா இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தரா இருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். ஆண்டவரத்திலே பலனை பெற்றுக்கொள்வதற்கு சில நேரங்களில் நமக்கு தேவையான குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுமா? அமர்ந்து இருக்கணும். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே, இன் குவாய்ட்னஸ் அண்ட் இன் கான்ஃபிடன்ஸ். இன் குவாய்ட்னஸ் அண்ட் இன் கான்ஃபிடன்ஸ். அமர்ந்திருக்க, அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சிலருக்கு ஓடு 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 ஓடுனா ஓடிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் அமைதியாக போய் உட்காந்துரு, ரொம்ப கஷ்டம். அமர்ந்து உட்கார்ந்துருக்கிறது, அது எதோட உட்காந்துருக்கணும்? அமர்ந்து கான்ஃபிடென்ஸோடு உட்காந்துருக்கணுமா. அமெரிக்கை நமக்குள்ளே ஒரு தளதான்னு ஓடாமல், நாங்கள் தமிழில் தரிப்பாச்சாம்போம், என்ன சொல்கிறது இங்கிலீஷ், இங்கெல்லாம் என்ன சொல்லுவீங்கன்னு தெரியாது, துள்ளிக்கிட்டே இருக்கும். எங்கேயாச்சும் எந்த பக்கம் துள்ளுன்னு அதுக்கே தெரியாது. இங்கே பார்த்தா எங்கே அந்த பக்கம் ஜம்ப் பண்ணிடும், அங்கே ஜம்ப் பண்ணி தான் திருப்பி இந்த பக்கம் ஜம்ப் பண்ணிடும். எங்கே ஜம்ப் பண்ணு அதுக்கு தெரியவே செய்யாது. அதுபோல் நாமும் துள்ளி ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்கிறதுல ஒரு ஆசை நமக்கு. ஒருத்தர் அமைதியாக உட்கார்ந்து இருக்கிறது நமக்கு ரொம்ப கஷ்டம். அந்த அமெரிக்கையும் கான்ஃபிடன்ஸ், நம்பிக்கை. எதன் மேலே நம்பிக்கை? அதே அதிகாரத்தில் 16:17 வாசிங்க. அப்படி அல்ல, குதிரைகளின் மேல் ஏறி ஓடி போவோம் என்கிறீர்கள், அப்படியே ஓடி போவீர்கள். வேகமான வாகனங்களின் மேல் ஏறி போவோம் என்கிறீர்கள், அப்படியே உங்களை துரத்துகிறவர்கள் வேகமாய் துரத்துவார்கள். நீங்கள் மலை உச்சியின் மேல் ஒரு கம்பத்தை போலவும் மேட்டின் மேல் ஒரு கொடியை போலவும் மீந்திருக்கும் மட்டாக ஒருவன் பயமுறுத்த 1000 பேரும் 5 பேர் பயமுறுத்த நீங்கள் அனைவரும் ஓடி போவீர்கள். பாருங்க, மனுஷனுடைய புத்தி என்னவா? இது நம்முடைய குணத்தை காட்டுது. ஆண்டவர் சொல்லிவிட்டார், நானே உன்னுடைய பலன் என்று சொல்லிவிட்டு, நான் அப்படி சொன்னாலும் கூட நீங்கள் இப்படி தான் செய்வீங்க. நீங்கள் ஓடிட்டே தான் இருப்பீங்க. அதுவும் சும்மா கூட ஓட மாட்டேங்க. நாங்கள் குதிரை மேலே ஓடுவோம். ஐயா, குதிரை மேலே ஃபாஸ்ட்டாக ஓடும். அது குதிரை மேலே நாங்கள் ஓடுவோம். எங்களுக்கு ஒரு குதிரை இருக்குது, எங்களுக்கு ஒரு அண்ணாச்சி இருக்காரு, அந்த அண்ணாச்சியை பிடிச்சிட்டு ஓடுவோம். எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, ஃப்ரெண்டை பிடிச்சிட்டு ஓடுவோம். ஓடிட்டே இருப்போம், குதிரை மேலே ஓடுவோம், வாகனங்கள் மேலே ஏறி வேகமாக ஓடிடுவோம். எங்கேயா ஓட போகிற? எங்கே ஓட போகிற? ஓனா மிஞ்சினா இதுவரை ஓடும், வேலி வரை தான், அதுக்கு மேலே ஓடி பிரயோஜனம் இல்லை. அதுபோல் நாம் வெகுமான வாகனத்து மேலே ஓடினா எங்கே? மிஞ்சி ஓடினா மலை உச்சிக்கு, மிஞ்சி ஓடினா ஏதோ ஒரு வர, அதுக்கு பிறகு என்ன பண்ண போகிறோம்? அங்கே போய் தன்னந்தனியாக நிற்கணும், மலை உச்சியில் போய் தன்னந்தனியாக நிற்கணும். எப்போ நாம் நம்முடைய சுயபலத்திலே நாம் நம்புகிறோமோ, வேகமாக ஓடுற குதிரையை நம்பி நான் ஓடிடுறேன்னு நினைக்கிறோமோ, பயந்து தான் ஓடிட்டு இருப்போம். அல்லேலூயா. வெறும் பயந்து தான் ஓடிட்டு இருப்போம். ஆனால் பயப்படாமல் நாம் கர்த்தருடைய பலனை கற்றுக்கொள்ளணும். ஆண்டவர்கிட்ட போய் அமைதியாக அவர் மேல் நம்பிக்கை வைத்து, ஆண்டவரே நீர் பார்த்து கொள்வீர், பார்த்துக்கிட ஆண்டவரே நீ கொஞ்சம் பார்த்துக்கிடும். இந்த நம்பிக்கை அமெரிக்க நம்பிக்கையாக மட்டுமில்ல. ஏசாயா 30:7 வாசிங்க. எகிப்தியர் சகாயம் பண்ணுவது வியர்த்தமும் வீணுமாம். எகிப்தியருடைய சகாயம் வியர்த்தமும் வீணும், வியர்த்தம் வீண்.
ஆகையால் ஆகையால் சும்மா இருப்பதே அவர்களுக்கு பலன் என்று அதற்காக கூறுகிறேன். பாருங்க, நமக்கு பலன் என்னவா? சும்மா இருயா, சும்மா இருந்தா அது உனக்கு பலன். நம்ம ஒன்று என்ன நினைப்போம், அந்த அண்ணாச்சிகள் நிறைய பணம் இருக்கு, இவர்கிட்ட போ நிறைய கணம் இருக்கு, அவர் போனால் கொடுத்துருவார். எப்படி கொடுத்துருவாரு? முதல் முறை நீ போகிற வேகத்தை பார்ப்பார். வேகம் எவ்வளோ அதிகமாக இருக்கோ, இதுக்கு இருக்கு, கஷ்டப்பட்டு வேணா தாரேன், 100 ரூபாய்க்கு 10 ரூபா தந்துடுறியா, 100 ரூபாய்க்கு 10 கொண்டு வட்டிக்கு தருவார். இன்னொன்று 15 கொண்டுக்கு போவார், 10 கொண்டு வட்டி, அதில் 12 கொண்டு வட்டி, 12 10 வட்டி, 15 வட்டி, இப்படிலாம் வட்டிக்கு போய் ஒருத்தர் கொடுப்பார். வாங்கும்போது சந்தோஷமாக இருந்த மாதிரி இருக்கும். வீட்டுக்கு வந்தவன கதை அவனுக்கு வட்டியும் கொடுக்க முடியாது. வட்டி முதலுமா சேர்ந்து எய்த்தியண்டை கையிலே மாட்டினது போல திண்டாடி திணறி என்ன பண்ணிடுவோம், முதலையும் கொடுக்க முடியாமல் வட்டியும் கொடுக்க முடியாமல் ஒன்னையும் பண்ண முழிச்சிருவோம். எய்த்தியனை நம்பாத, உலகத்தார நம்பாத, பி குவைட், அமைதியாக உட்கார்ந்துரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அமைதியாக உட்கார்ந்துரு. சில நேரங்களில் கர்த்தர் செய்ய நடத்துவார். எப்படின்னு கேட்காதுங்க, எனக்கு தெரியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஆண்டவர் நடத்துவார், ஆண்டவர் செய்வார். என்ன நடத்தி இருக்கிறார், என்ன செய்திருக்கிறார், இன்னும் நடத்தி கொண்டிருக்கிறார். நீங்கள் எகிப்தியரை நம்பி ஓடுறதுக்கு பதிலாக ஆண்டவர் நம்பி சும்மா இருந்து பாருங்க, ஆண்டவர்னே நடத்துவார். வேண்டிய பலனை ஆண்டவர் கொடுப்பார், ஆண்டவர் செய்வார். யோசிப்போம், ஐயோ என் பிள்ளை கல்யாணம் ஆகலையே, என் பிள்ளைக்கு இதை செய்யணுமே அதை செய்யணுமே, ரைட், எல்லாம் ஃபைன், எல்லாம் தேவை, ஆண்டவர் செய்வார். கொஞ்சம் சும்மா இருங்க, சும்மா இருந்து ஆண்டோடைய கரத்தில் கொடுங்க. உதாரணம் வேணுமானா யாத்ராகமம் 14:14, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நீங்கள் சும்மா இருப்பீங்க. அவ்வளவுதான். ஹல்லேலூயா. நமக்கெல்லாம் என்ன தெரியுமா, யுத்தம்னு வந்த உடனே நம்ம போய் யுத்தம் பண்ணிடணும்னு யோசிக்கிறோம், நம்ம போய் சண்டை போட்டோம்னு யோசிக்கிறோம். ஒன்று இல்லைன்னா நம்ம போய் 4 வாரத்தை நறுக்குன்னு கேட்டவாது வேண்டாமான்னு யோசிக்கிறோம். நம்ம நினச்சிட்டு நம்ம 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டதில் காரியம் நடந்துரும்னு யோசிக்கிறோம். நம்ம 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்குறதுல நம்ம பேர் தான் கெட்டு போயுமே ஒழிய அங்கே ஒன்றுமே நடக்க போகிறதில்ல. ஆனால் ஆண்டவர் சொல்வார், நீ சும்மா இரு, யுத்தத்தை நான் பார்த்துக்கிறேன், நீ சும்மா இரு. நிறைய உதாரணங்களை சொல்லலாம், நேரம் இல்லை. ராஜாக்களின் புஸ்தகத்தில் போனீங்கன்னா எசேக்கியான்னு ஒரு ராஜாவை பார்க்கலாம். எசேக்கியான்னு ராஜாவை பார்த்தா சனகரீம்னு ஒரு ராஜா எதிர்த்து போராட வந்தான். அவனுக்கு ஒரு இராணுவ தளபதி ராப்சாக்கே, பெரிய போராட்டம் வந்து அப்படியே பார்த்து இப்படி செய்வேன் இப்படி செய்வேன், ஆனை செய்வேன் பூனை செய்வேன், பயங்காட்டிட்டு போயிட்டான். கடைசி நடந்தது என்ன? ராஜா எசேக்கியா ஒண்ணுமே செய்யல. ராத்திரி நேரத்தில் ஆண்டவராகிய தேவாதி தேவன் ஒரே ஒரு தேவன் அனுப்பினாரு. தேவன் அனுப்பின உடனால அந்த சனகரீமுடைய இராணுவத்தில் ஒரே ராத்திரியில ஒரு தேவதூதன் 1,85,000 வேற சங்காரம் பண்ணினான். எசேக்கியா என்ன பண்ணிட்டு இருந்தான்? சும்மா இருக்கிறதுல தூங்கிட்டு இருந்தான். அவன் சும்மா இருந்தா கூட பரவாயில்ல, இது ராத்திரி நடந்த வேலை. முழிச்சு பார்த்தா ஒருத்தரையும் காணல. சும்மா இருந்த மண்டல நிம்மதியா தூங்கிட்டு இருந்தான். ஒரு தேவதூதன் 1,85,000 பேர் அழிச்சபடினால சன்னகரீம் ஓடி போன அவனுடைய பிள்ளைகளை கொலை செய்து விட்டார்கள். ஏனென்றால் அவன் கர்த்தருடைய பிள்ளைக்கு விரோதமாய் வந்தபடியினாலே. ஹல்லேலூயா. அமர்ந்திருக்க பழகிக் கொள்ளுங்கள். நெகேமியா 8:10. பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன் என்றார். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன். சிலருடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் வரும் பொழுது நம்ம அழுதே அழுமூஞ்சி ஆகி போயிடுறோம். நெகேமியாவுடைய வாழ்க்கையில் இந்த சந்ததியில் பார்க்கிற காரியங்கள், சில காரியங்கள் துக்கப்பட வேண்டிய காரியங்கள் தான், துக்கமாக தான் இருக்கும். ஆனால் எல்லாம் சேர்ந்து ஒப்பு கொடுத்து முடிச்சு ஆண்டவர் இப்பொழுது ஜெயத்தை கொடுத்துட்டார். ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்து அலங்கமெல்லாம் கட்டி முடிக்கிற சூழலை எல்லாம் முடிச்சாச்சு. இந்த நேரத்தில் நீங்கள் சிரிக்கணுமா ஆளணுமா? நாம் சிரிக்க வேண்டிய நேரத்தில் ஆண்டவரை பார்த்து சொல்லணும், ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லி மன மகிழ்ச்சியா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அது எப்பொழுது மன மகிழ்ச்சியா இருக்கணும், எப்பொழுது துக்கமா இருக்கணும் உங்களுக்கு தெரியணும்.
விசுவாசிக்கு தெரியணும், கர்த்தருடைய பிள்ளைக்கு தெரியணும். பவுலையும் சீலாவையும் பிடிச்சி அடி இடிச்சு அழிச்சு சட்டையை கிழிச்சு துணியை கிழிச்சு எல்லாம் கிழிச்சு கொண்டு ஜெயிலில் போட்டு கையிலையும் காலிலையும் சங்கிலியை போட்ட உடனே 2 பேரும் யோசிச்சிருப்பாங்க, இதனால் என்ன? இப்போ அழுகிறதா சிரிக்கிறதா? பவுலு சீலாவை நான் நினைக்கிறாங்க போடப்படவில்லை. ஒரு யோசிச்சிருப்பாங்க, என்னப்பா இப்படியா சீலா இத்தனை அடி அடிச்சுட்டாங்களாப்பான்னு பவுல் கேட்டிருப்பான். அவன் சொல்லிருப்பான், ஆமாப்பா என் சட்டைக்கிட்டெல்லாம் கிழிஞ்சு போச்சுப்பா, மேலாம் காயம். அவனே பவுல் சொல்லியிருப்பான், பாரு இதன் மூலமா ஆண்டவர் பெரிய ஒரு வெற்றியை நமக்கு தருவார். பாடுவோமா 2 பேரும் உற்சாகமா பாட்டு பாட சங்கிலாம் அறுந்து போச்சு. அப்ப நமக்கு தெரியணும், மன மகிழ்ச்சியாக இருப்பதே தேவ பலன். மன மகிழ்ச்சியாக இருக்க நேரத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்கணும், தேவ பலன். கடைசி ஒரு பலன் சொல்லிடுறேன், ஏசாயா 40:31 சொல்லுங்க, தெரிஞ்ச வசனம் தான். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடைத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடைய மாட்டார்கள். அவர்கள் ஓடிக்கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அமெரிக்கையா இருக்கணும், நம்பிக்கையா இருக்கணும், அமைதியா இருக்கணும், பொறுமையா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், காத்துக்கிட்டே உட்கார்ந்து இருக்கணும். எவ்வளவு நிறைய காத்துட்டு இருக்கிறது? ஆண்டவர் சொன்னாரு, அப்ப எவ்வளவு நாள் காத்துட்டு இருக்கிறது? அல்லேலூயா, அல்லேலூயா. சில உடனே ஜெபம் பண்ணிடுவாங்க. நம்ம ஏசாயா நம்ம எலியா அண்ணாச்சி ஜெபம் பண்ண மாதிரி ஜெபம் பண்ணிடுவாங்க, போதும் ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும். என்ன உடனே ஜெபம்? என்ன நமக்கு ஈஸியா வந்தது? என்னதான் வந்தது நமக்கு? உயிர் தான் ஈஸியா வந்தது. உயிருடைய விலை மதிப்பு நமக்கு தெரியாது. ஈஸியா கையில் கிடைச்சது உயிர், ஆண்டவர் இனாமா கொடுத்தார். ஆகவே சொல்லும், போத ஆண்டவரை என் உயிரை எடுத்துக்கொள்ள. ஆண்டவர் அப்படி சொல்லவே மாட்டார். ஆண்டவர் சொல்லுவார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவனோ பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டை அடித்து கிளம்புவான். அவன் ஓடினாலும் நடந்தாலும் சோர்ந்து போகவில்லை. ஒரு உதாரணம் யார் எடுக்கலாம்? ஆபிரகாம் எடுக்கலாம். ஆபிரகாம் 75 வயசுல ஆண்டவர் கூப்பிட்டார். ஆபிரகாம், நான் அந்த பொசிஷன்ல இருந்தேன்னா என்ன யோசிப்பேன்னு எனக்கு தெரியாது. 75 வயசுல ஆண்டவர் கூப்பிட்டு, உன் சந்ததியை நான் வானத்தின் நட்சத்திரங்களும் அதிகமாக்குவேன். 1 வருஷம் காத்து, 2 வருஷம் காத்து, 5 வருஷம் காத்து, 10 வருஷம் காத்து, 15 வருஷம் காத்து, 90 வயசா இருக்கும்போது ஆபிரகாம் ஒரு புது ரிக்வெஸ்ட் கொடுக்குறான். போதும் ஆண்டவரே, என் வேலைக்காரனையாவது நீர் ஆசீர்வச்சிரும். 15 வருஷம் காத்திருந்தாச்சு, இன்னும் நீர் சொல்றேன்னு நான் கேட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கவா? என்ன போல ஒரு மடையன் வேற யாரும் உண்டா ஆண்டவரே? என்ன பண்ணிடும்? என் வேலைக்காரையா முன்னாலே நிற்கிறான், அவனை ஆசீர்வதி ஆண்டவரே. இதப்போ அதையும் ஆண்டவர் பண்ணல. நம்ம ஆண்டவர் சில நேரங்கள் இப்படி தான் காத்திருப்பான்ட்டு போயிடுவார். 90 வயசு வரை காத்திருக்கும் பொழுது சாராளுடைய சரீரத்திலே ஒரு புது பலன் வந்து இறங்குகிறது. 100 வயசு வரை காத்திருக்கும் பொழுது ஆபிரகாமுடைய சரீரத்தில் ஒரு புது பலன் வந்து இறங்குகிறது. 2 பேருக்கும் புது பலன் வந்தபடியினாலே என்னாச்சு? ஒரு ஈசாக்கை பெற்றெடுத்தார்கள். 75 வயதுல வாக்குத்தத்தத்தை பெற்று 100 வயதுல மகனை பெற்றெடுக்கிறாள். சாருக்கு ஆபிரகாமுடைய 100 வயதுல அவருக்கு ஆபிரகாம் கிடைக்கும், ஈசாக் கிடைக்கிறான். சாராளுக்கு அப்ப 90 வயசு. அதன் பிறகு அவங்க எத்தனை வருஷம் ஓடினாங்க? அவர் ஓடினாலும் இளைப்படையவில்லை, நடந்தாலும் சோர்வடையவில்லை. அதன் பிறகும் ஆபிரகாம் ஓடினான். ஈசாக்கை பெற்றெடுத்த பிறகும் ஆபிரகாம் ஓடி தன்னுடைய முதிர் வயதிலே அவன் கடைசியிலே கர்த்தர் சமூகத்தில் போய் சேர்ந்தான். ஈசாக்கு நல்ல வளர்ந்தவனாக வாலிபனாக அவனும் இஸ்மவேலுமே வந்து தன்னுடைய தகப்பனை கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். 100 வயதுக்கு பிறகும் ஆபிரகாம் ஓடினான், இளைப்படையவில்லை, நடந்தான், சோர்வடையவில்லை. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கும் எனக்கும் இன்னைக்கு தேவையானது ஆண்டோடைய புது பலன். ஹல்லேலூயா. ஆண்டு உன்னை என்னை பலப்படுத்த வேண்டும். முழங்கால் படிவிடும். ஆண்டவரை பார்த்து கேட்போமா? ஆண்டவரே என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே, உம்முடைய பலத்தினால் நீ இடைகட்டும் ஆண்டவரே, உன்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து கேட்போமா? ஆண்டவரே என்னை பலப்படுத்தும். எல்லாரும் முழங்கால் படிடுங்க. Lord strengthen me Lord, என்னை பலப்படுத்தும். நான் ஓடினாலும் இளைப்படைய கூடாது. உம்முடைய சமூகத்திலே பொறுமையா இருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள
ஆசீர்வாதத்தை அனுபவிக்க என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே, என்ன பலப்படுத்தும் ஆண்டவரே. எல்லாரும் கண்களை மூடி ஜெபத்தில் இருக்கும் பொழுது எத்தனை பேர் கேட்க விரும்புகிறீங்க, ஆண்டவரே உம்முடைய பலத்தினால் என்னை இடைக்கட்டும், ஆண்டவரே உம்முடைய பலத்தினால் என்னை இடைக்கட்டும். ஆண்டவர் எத்தனை பேர் கேட்குறீங்க, ஆண்டவரே என்னை பலப்படுத்தும், உம்முடைய தேவ பலத்தினால் இடைக்கட்டும். நீ சொன்னது போலவே ஒரு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் எனக்கு வேண்டும் ஆண்டவரே, ஒரு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் எனக்கு வேண்டும். கேளுங்க ஆண்டவரை பார்த்து. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, சுவாமி இந்த நல்ல சமயத்துக்காக ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே நீர் எங்களை பலப்படுத்துகிற தேவனானபடியால் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் அதற்காக பொறுமையோடு காத்திருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. இந்த காலை வேளையில எங்கள் ஒவ்வொருவரோடு நீர் இடைப்பட்டு எமக்கு ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே நாங்கள் பொறுமையோடு சும்மா இருக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. உமக்கண்டு காத்திருக்க கிருபை தாரும் ஆண்டவரே. நீர் பலப்படுத்தும் ஆண்டவரே, பலப்படுத்துகிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே ஆவியினால் உள்ள அபிஷேகத்தினால் உள்ள பலன் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. எல்லா விதமான பலமும் வேண்டாம் ஆண்டவரே. மன பலத்தினால் மல பலத்தை தாரும் ஆண்டவரே, சரீர பலத்தை தாரும் ஆண்டவரே, ஆவிக்கிற பலத்தை தாரும். Lord, I am praying for the students. Give them the strength, physical strength, mental strength and the psychological strength, all the strength that they need. Lord, you give them, help them to fight the battles. Lord, you fight our battles. எங்கள் ஒவ்வொருவருக்காக நீர் யுத்தம் செய்கிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் யுத்தம் செய்கிறதை நாங்கள் காண்கிறோம், ஆனாலும் எங்களால் பொறுமையாக இருக்க முடியவில்லை. நாங்கள் ஒவ்வொருவரும் பொறுமையோடு இருந்து நீர் எங்களுக்காக யுத்தம் செய்து எங்களுக்கு வெற்றி தருகிறதை நாங்கள் காண ஆண்டவரே, நீரே என் பலன், நீர் என் கீதம், நீர் எங்கள் சங்கீதம் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் பாடத்தக்கதா எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கை உயர்த்தின ஒவ்வொருவருக்காக வருகிறோம் ஆண்டவரே. யார் யாருக்கு என்ன பலவீனமோ நீர் அறிவீர் ஆண்டவரே. அந்த எல்லா பலவீனங்களையும் ஆண்டவரே அவர்கள் மேற்கொண்டு உம்முடைய பலத்தை பெற்றுக் கொண்டவர்களாக, உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டவர்களாக நாங்கள் ஆண்டவரே எங்கள் காரியங்களை செய்ய, உமக்கண்டு கிரியை செய்ய, உமக்கண்டு எழுமை பிரகாசிக்க நீர் உதவி செய்ய ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சங்கீதத்தை பாடி வெற்றி மகிழ்ந்து களி கூற நீர் எங்களுக்கு கிருபை தரும். ஆசீர்வதியம் ஆண்டவரே. அமெரிக்கை நம்பிக்கையுமே எங்கள் பலனாய் இருக்கட்டும் ஆண்டவரே. உண்மையாகவே எங்களை பலப்படுத்தும், எங்களை பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் தாழ்மையை கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அடிபச நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்ம கதா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம்ம ஒருவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியங்களோடும் கதிர வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்நிகழ்ச்சியின் மூலமாய் ஆசீர்வாதம் பெற்ற உங்கள் அனைவரையும் கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். உங்களுடைய ஜெப தேவைகளுக்கு எங்களுக்கு எழுதுவீர்களானால் நாங்களும் எங்களுடைய ஜெப குழுவினரும் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரம் புது தேவ செய்தியுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.